எவ்வளோ பெரிய ஏகன்னு அநேகன்னார். அந்த இடத்துல நான் ஒரு எப்பவுமே குறுக்கேள்வி கேட்குறேன். என் புத்தி இதுலேயும் முடியல. மாணிக்க வாசகராக இருந்தால் யாராக இருந்தால் எனக்கு பதில் சொல்லியா வந்துட்டல்ல தெருவுக்கு சொல்லு. ஏகன்னு முதல்ல சொன்னேன், பொத்திக்கின்னு போக வேண்டியது என்ன, பின்னாடி எதுக்கு அநேகன்னு சொன்னேன்? ஏகன் என்றால் பொருள் வேறு, அநேகன் என்றால் பொருள் வேறு. நீ இறைவன் ஒருவன் சொல்லி அவனை வணங்க சொல்றியா, இறைவன் பல பேர்னு சொல்லி அதை வணங்க சொல்றியா? என்ன அறிவுரை சொல்ல வந்த? அது அப்படி அல்ல. ஏகன் அநேகன் என்பதற்கு பொருள் இது என்னதுங்க? பேனா. சரி, இதனுடைய மூலப்பொருள் வந்துட்டு ஸ்டீலு, வேற ஏதோ ஒரு உலோகம், புரியுதுங்களா? ஏதோ ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு உறுப்பு. ஆமாம், எழுதுகோள். இப்போ ஒன்றா இருக்கிறதுனால இது நீங்கள் பேனான்னு சொல்லிட்டீங்க. இதை போட்டு நான் சுத்தியால் அடி அடின்னு நொறுக்கிட்டேன். அப்போ அது என்ன? ஒரு ஒரு உலோகம். நீங்கள் பேனாவாக இருக்கும்போது தான் அவர் உலோகம்தான், நொறுக்கின பிறகு அவர் உலோகம்தான். எப்படி? ஏகன் என்று ஒன்றாக இருக்கும் போதும் அது ஒன்றுதான், அதை பிரித்தாலும் அது ஒன்றுதான். அதுதான் ஏகன் அநேகனுக்குள்ள விளக்கம். எப்படி வச்சிருக்காரு பார்த்தீங்களா மாணிக்க வாசகர்? அவர் எந்த லேபரேட்டரியில் போய் எந்த பேராசிரியர்கிட்ட போய் எல்லாத்தையும் பிரித்து ஒப்பாய்வு பண்ணி பார்த்தார் பாருங்கய்யா. எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாங்கய்யா, ஓசியில் கொடுத்தாங்கய்யா. அதனால் வர்ற விளைவு தான். நம்ம எல்லாத்தையும் அதில் வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டு இருந்தோம்னா இந்த இதெல்லாம் அது அவ்வளோ மரியாதை ஏற்றுக்கும். ஒரு பொட்டு, ஒரு குங்கும பொட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு உபதேசம். அப்படியே அந்த உபதேசத்தை வாங்கிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டியதை காணிக்க கொடுத்தா தான் அந்த பொட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி. சும்மா நீங்கள் பொட்டு வச்சுக்க முடியாது. பார்த்தீங்களாங்க, பொட்டு வச்சுக்கிறது கூடங்க. இதுதான் உலகம். அதுக்கு ஒரு பேர் வச்சுங்க, அதுக்கு ஒரு காசு வச்சுங்கன்னா அது மரியாதைக்குரியது, மதிக்கத்தக்கது. சும்மா போட்டால் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு விளங்கும், அந்த நேரத்தில் சாவு கிடப்பான். அதான் சொன்னால் கண் கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம். விளங்கும் பொழுதே விளங்கிக்கணும். ஐயா சொன்னதை நல்லா விளங்கி அதனுடைய பாடல்களுடைய பொருள்கள்னா நான் ஒன்று கூட எடுத்து வைக்கல. திமிர் மட்டும் தலைமையில் ஏறு. எப்படிங்க? திமிர் மட்டும் ஏறிக்குதுங்க, உட்காந்துக்குதுங்க. அதுக்கும் அவர் சும்மா உள்ள கலக்க மர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, கொலக்கருது மல மாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும், அதை துலக்கமுற உள்ளுமோ தொண்டை விக்கி கொள்ளுமோ. விக்கி கொள்ளுமோ பெரியலா இல்லை, சின்னலா கொள்ளுமோ, கொண்டுடுமோ. ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிகலனே. அவன் நினச்சா கடைசி நேரத்தில் கூட காலி பண்ணிடுவான். சும்மா ஆடாத. அதைத்தான் சினிமாவில் எழுதணும். ஆடாதேடா ஆடாதேடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டால் அடங்கிடுவே மனிதா. அப்படி அடங்கின பிறகு எழுந்துக்கவே முடியாது. அவன் விளங்கி அடங்கிட்டான்னு சொன்னால் அவன் எழுந்துக்குவான். விளங்காமல் இருக்கிறான், அவனை விளங்கி இது பண்ணணுன்றக்காக தான் வள்ளலார் வந்து திருவருட்பவனம் கொடுத்தார். அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ விளக்கம் வரும். நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, வள்ளலார் வள்ளலார்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் தண்ணி கொடுங்கயா. ஆமாம், வள்ளலார் எல்லாம் முடிச்சுட்டாரு கொடுத்துட்டாருன்னாக்க எங்கே நம்ம அது எடுத்துக்கலையே சரியா? எடுத்தா தானே. துவை தெரியும்,
அதை நீங்கள் பயன்படுத்தினால்தானே அதனுடைய பயன்பாடு என்னன்னு விளங்கும். அகவல் ஓதுறோம், முடிஞ்சா அது என்ன தெரியுமா? அகவல் ஒரே ராத்திரில் 1596 வரிகள் கொண்ட ஒரு அறிவியல் பொக்கிஷம். அது வந்துட்டு அண்ட சராசரத்தையும் அளந்து நூல் பிடிச்சி அளந்து எழுதியிருக்கிறார். நம்ம நாடான்னு கேட்டால் கடை திறந்த அகவல், செத்த அகவல், பிறந்த அகவல், வீடு கட்டின அகவல், எப்படிங்க எடுக்கிறதுக்கு அகவல். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? என்ன தெரியுமா? அது இந்த பிரபஞ்சம்யா. அகவல் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரடைப்பு வந்துடும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த இந்த பரதேசி ஒரு ராத்திரியில் எழுதி முடித்து வழங்க வச்சிருக்காருன்னா அப்போ அது 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 யாரு? அது பெரிய விஷயம். வள்ளலார் நமக்கு அப்படி கொடு அக்கறையா, நம்ம மேலே உள்ள அக்கறை, நம்ம யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அப்படி எல்லாரும் நல்லது அடையணுன்றதுக்காக வள்ளல் பெருமான் அப்படி அவ்வளோ அக்கறையோடு செஞ்சிருக்கார். சும்மா இல்லாமல் வாழ்ந்தும் காட்டியிருக்கார், எழுதியும் வச்சிருக்கார். ஒன்று கூட விடலை. அவர் அன்னைக்கு எழுதலைன்னு வைங்க, என்ன பெருசாக கைட்டிட்டார். யார் யார்? வள்ளலார். என்னத்த பெருசாக கைட்டார் வள்ளலார்? போய் எல்லாரும் பாடியிருக்கிறான் அப்படின்னு என்ன மாதிரி லூசுங்க பேசும். அன்னைக்கு மருந்தேஸ்வரர் கோயிலில் இருந்து நொச்சி கொம்பு எடுத்துன்னு போய் வேப்பம் பிசினை ஒட்டி உண்டியலுக்குள்ளே வச்சு துட்டை ஒட்டி ஒட்டி வெளியில் எடுத்து திருநிய அவனா நீ? இல்லை, எப்பேற்பட்ட விஷயங்க. என்ன மோசமெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் தெரியுங்களா? அப்படிலாம் நான் பேசியிருக்கிறேன். மற்றவங்களாம் சும்மா அரசியலுக்காக பேசுறது. நான் அப்படி கிடையாது, அறிவுபூர்வமாக பேசுவேன், கண்ணா புண்ணான்னு திட்டுவேன். ஆனால் அது எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம வந்துட்டு அப்படி பேசியிருக்கிறோன்றதை நினைக்கும் போது வெக்கமாக இருக்குது. எதுக்கு இந்த தலைன்னே தெரியல. என்ன யோசித்தோம், என்ன படித்தோம், என்ன இது பண்ணோம்? அவ்வளோ பெரிய விஷயம் ஐயா நமக்கு அப்படி கொடுத்துருக்குறாருங்க. எவ்வளோ பெரிய கவலை, அக்கறை யாருக்காவது இருந்துச்சாங்க? இல்லைங்க. அவர் தாங்க எல்லாம் பண்ணி நமக்கு வழிகாட்டிருக்கிறார். உடலை எப்படியாவது அடையணும்டான்றார், எப்படியாவது பிடிடா விடாதடான்றார். நான் ரொம்ப நாளாக அகவல் படிச்சுட்டு நான் ரொம்ப அறிவாளின்றதை காட்டிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பாட்டு, என்னது திருவருட்பாவை நிறைய அப்போ என்ன மாதிரி மனப்பாடமாக மண்ணாங்கட்டி மனப்பாடம் பண்ணால் மனப்பாடம் அவ்வளோதான். என்ன கோயம்புத்தூரில் கேட்டார் அன்றைக்கி, நீங்கள் வந்திருந்தீங்களாங்க கோயம்புத்தூருக்கு? ஒரு தமிழாசிரியர் கேட்டார், நீங்கள் மனனம் செய்வதில் மிகவும் இல்லை வேறு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் தமிழாசிரியர். ஏங்க அப்படி கேட்குறீங்க? இல்லை, எல்லாரும் உங்களை பற்றி பேசினா உங்களை இது தான் சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் தெரிஞ்சுக்க விரும்பலாமா? விரும்பலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சாதான் சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்றவேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் உங்களுக்கு இப்போ செயல் பகுதியில் உள்ளதெல்லாம் நீங்கள் இப்போ மனப்பாடமாக சொல்லுவீங்களாமே கேட்டாருங்க. ஆமையா சொல்லுவீங்க. நான் ஒரு பாட்டு எதுனா கேட்டால் ஏதாவது வகுப்பில் உள்ளது சொல்லுவீங்களா? தெரிஞ்சால் சொல்லுவேன்னு சொல்லலை, கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவேன்? செய்யுள் பகுதினாக்கா நம்ம ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை, உரைநடைன்னு தான் ஏமாறணும். ஒரு வரி மறந்து போச்சுன்னா கூட மறந்துடும். செய்யுள் பகுதி அப்படி முடியாது, சந்தம் கட்டுடும், பாட்டு முடியாது. அதனால செய்யுள் பகுதின்றதுனால முடியுங்க. அப்போ தான் அவர் கேட்டார் 7ஆம் வகுப்பில் ஒரு பாட்டு தலைப்பை சொல்லிட்டு, அந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு என்ன சொல்ல முடியுமோன்னு.
அந்த பாட்டை கேட்கல, இதுக்கு அடுத்த பாட்டை சொல்லுங்க. நான் தாமதிக்கவே இல்லை, எல்லாம் பார்க்கல. ஆற்று பெருக்க ட்ரெடிசூடும் மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலக ஊட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் இல்லை என மாட்டார் இசைந்துன்றது தாங்க அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது ஏலாதீங்க, அதுக்கு அடுத்தது சிறுபஞ்சம் மூலம், அதுக்கப்புறம் இது சீரா புராணம் அப்படின்னு சொல்கிறேன். செய்யுள் பகுதியில் இரண்டாவதாக வருவது எதுன்னு கேட்குறாரு. அப்போ கூட தமிழ்வாதியார், அதனால அவர் போட்டு அன்னைக்கு தான் போட்டு வாட்டினீங்க பாவிங்களை, இன்னைக்கு கூட போட்டு வாட்டினோம். இரண்டாவது இது எதுன்னு கேட்டாக்கா திருக்குறளுங்கன்னு. அவர் சிரிச்சிட்டார். ஏன்னா முதல் பாட்டு கடவுள் வார்த்தை, ரெண்டாவது இது திருக்குறள். இதெல்லாம் நாங்கள் 2 மார்க்குக்காக வேண்டி விடாத படிக்கிறதாச்சு, விடுவோமா? அதனால் சொன்ன ரொம்ப வணக்கங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். அப்புறம் நிறைய என்கிட்ட கேட்டார், நிறைய சொன்னேன், மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக அந்த செயல் பகுதி என்பது அப்படிப்பட்டது. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும்னா செயல் பகுதியில் மட்டும்தான் இருக்குது. உரைநடையில் நீங்கள் வரலாறு தான் தெரிஞ்சுக்கலாம், பெருமையை தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தரை பற்றிய பெருமையை உரைநடையில் தெரிஞ்சுக்கலாம். பாடத்தில் நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கணுன்னா உங்களுக்கு இதுதான் செய்யல் பகுதி தான். அந்த மாதிரி அதை கருணாநிதி வந்து எடுத்துட்டார். இந்த தமிழன் ஒழுக்கமாக இருக்கக்கூடாது, அவன் நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யல் பகுதி எடுத்துட்டார். சரி ஓடி போ, எண்ணம் எப்படின்னா போ. ஆனால் எது வளரணுமோ அது வளருது. யாருக்கிட்ட இருக்குது? இறைவன்கிட்ட இருக்குது, அவன் நாட்டம். அப்படி அந்த மாதிரி செய்யல் பகுதி நான்லாம் அப்போல்லாம் எனக்கு தேவையான மார்க் வாங்கிடுவேன். ஏன்? எல்லாம் செய்யல் பகுதியிலே எடுத்துடுவேன். நான் ராகம், நான் வந்துட்டு சங்கீதம் படித்தவன் ஸ்கூலில் படிக்கும்போது, அதனால் நான் ராகம் போட்டு பாட்டு பாடுவேன். அது எனக்கு பழகிடும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கிட்டையும் என்ன பாட்டு பாட சொல்லுவாங்க. எனக்கு டீச்சர் வந்துட்டு விசாலாட்சி டீச்சர்னு சொல்லி, இன்றைக்கி கூட நம்ம அவங்கள நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இல்லை, அவங்க வந்துட்டு என்னை மடியில் தூக்கி உட்கார வச்சுக்குவாங்க. பையன் நான் பாடுறது அப்படியே பாடு அப்படின்வாங்க. அவங்க பாடுறதுன்னா அப்படியே பாடுவேன், ராகம் மாறாமல். அப்படி இருந்து எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருந்த நான் ஒன்று ஒன்றா மாறி வந்தேன். தபலா வாசிக்க, கடம் வாசிக்க, மிருதங்கம் வாசிக்க, எல்லாம் வாசிப்பேன். இசைக்கருவிகள் நிறைய வாசிப்பேன். எங்கள் அப்பா வீணையிலேருந்து ஜலதரங்கம் வரைக்கும் வாசிப்பாங்க. அப்பா எஸ்ஜி கிட்டப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்ஜி கிட்டப்பா அவருடைய ட்ரூப்பில் இருந்தவங்க அப்பா. டிகே பட்டமெல்லாம் அப்பாவுக்கு வேண்டியவங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு எங்களுக்கு அப்படி ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த மாதிரி அப்பாலாம் பாட்டு பாடினாங்கன்னா, கிட்டப்பா பாட்டை அப்படி எடுத்தாங்கன்னா அப்படி பாடுவாங்க அப்பா. ஆமாம், அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் பங்கு பெற்று வந்திருக்கிறோம். இத்தனைக்கும் காரணம் தமிழ். அதுதான் நம்மளை இப்படி வளர்த்து விட்டது. நான் தமிழ் எடுக்கும்போது 65லேயே நான் ஐயா முத்தமிழ் காவலர் கியாபி சொன்னாதான் அவங்க தலைமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வாங்கினவன் போனவன். எனக்கு அந்த ஊரல் இன்னும் இருக்குது. நான் வந்துட்டு சமய வெறி இல்லை, இருந்தது. இப்போ சமய வெறி இல்லை, ஆனால் அபரிதமான தமிழ் பற்று. இதனால் அதிலேருந்து வெளியில் வர முடியலை. அதில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வாழ்க்கை இப்போ நடைமுறையில் உள்ளதெல்லாம் கூட அதிலிருந்து கற்றுக்கிட்டு தானே ஒழிய வேறு மாற்று மொழியிலேருந்து கற்றுக்கிட்டது இல்லை. இந்த மாதிரி அது மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் வள்ளலார். திருவள்ளுவர் அவர் எழுதுகிற அற்புதமான மனிதனுடைய உடல், அதை கொண்டு வந்து வைக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் அந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு புள்ளியும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விளக்கம் தரும். அப்போ அதை அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா வள்ளலார் அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கணும்னு பாருங்க. அதனால தான் நான் எதை எடுத்தாலும் சரி ஐயா ஐயாக்கா அப்படின்னு சொல்லி விட்டுரு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எந்த காரியம் நடக்கணுன்னாலும் நடக்குது.
நான் வேண்டிக்கிட்டேன் நடந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. அவர் அடிக்கணும் நடத்துகிறான், கெட்டு பையன் அப்படி கொடுத்து பிடிக்குவான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்பிக்கை என்பது, பக்தி என்பது வேண்டதை கொடுத்தால் தெய்வம், அதுதான் பக்தி, அதுதான் நம்பிக்கை. நான் உங்களை ஒப்படைச்சிருங்க. நீங்கள் வந்து 0 அங்கே ஒப்படைச்சிருங்க. 0வை வந்துட்டு மதிப்பாகிறதுக்கு 1ன்ற இறைவன் வருவான். பார்த்தீங்களா? இறைவன் ஒருவன், அவன் வந்துடுவான். எவ்வளோ பெரிய எல்லாம் தமிழ் தான் சொல்லுது. மற்றவங்களை மதிக்கவும் அதுதான் சொல்லுது, நம்மை நாம் உயர்த்தவும் அதுதான் சொல்லுது. அந்த மாதிரி எந்த மொழியிலையும் இல்லைங்க. நான் வந்துட்டு தமிழ் வெறியனாக இருந்த நேரத்தில் தமிழ் தவிர்த்து வேற்று மொழி பேச மாட்டேன். பரீட்சை எழுதுறதுக்கு பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷுக்கு மார்க் வாங்கணும்ல, இங்கிலீஷ் மார்க் வாங்கினா தானே பாஸ் ஆவீங்க. அப்போ படிக்கணுமில்ல, மார்க் வாங்குவேன், படிக்க மாட்டேன். அதுவாக வந்து உட்காந்துக்குமா, காப்பி அடிப்பேன். எப்படியே திருட்டுத்தனமாக காப்பி அடிச்சிடுவேன், வேண்டிய மார்க் வாங்கிடுவேன். ஆனால் நான் படிக்க மாட்டேன், அதை மதித்து படிக்க மாட்டேன். அதுக்கு அப்பா கிட்ட அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் தவிர்த்து வேற்று மொழியை நான் ஏற்றுக்கொண்டது இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழை நான் எப்படி பேசுவேனோ அதுக்கு சமமாக இன்னைக்கு நான் தெலுங்கு பேசுவேன். தெலுங்கு வந்து ராயலசீமா தெலுங்கும் பேசுவேன், தெலுங்கானா தெலுங்கும் பேசுவேன், கோதாவரி தெலுங்கும் பேசுவேன். இந்த ராயலசீமா தெலுங்கு, தெலுங்கானா தெலுங்கு, கோதாவரி தெலுங்குன்னு சொல்கிறோமே, இதுக்கு பேர் திரிவிட பாஷான்னு பேர். புரிஞ்சுதுங்களா? எழுத்து ஒன்று தான், அந்த துணி மட்டும் மாறி மாறி வரும். புரியுதுங்களா? இது 3 வகையாக வர்றதுனால இதை, ஆமாம், இதை வந்துட்டு திரிவிட பாஷா அப்படின்னு வச்சான். அந்த திரிவிட பாஷா தான் இன்னைக்கு திராவிடன்னு அளந்துக்கிட்டு திரியிறாங்க எங்கள் ஆளுங்க. புரியுதுங்களா? திரிவிட பாஷை என்பது தான் திராவிடன்னு மாறிச்சு. இவர் கருணாநிதி தெலுங்குற, அதனால நான் தெலுங்குன்னு சொன்னால் நீங்கள் அவர் ஓட்டு போடுவீங்களா? நீ அங்கே போய் வாங்கி சுண்ணாம்பு குளத்தில் போய் ஓட்டு போட்டு அப்படிம்பீங்க. அதனால அவர் அதை காட்டிக்கல, தமிழன்னு வச்சுக்கினார் பேர், திராவிடன். அது திராவிடத்துக்குள்ளே வருது. அது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, திராவிடம்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இதெல்லாம் திராவிடம் அப்படின்னு சொல்லி தனிச்சு இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இதுதானே ஒழிய, உண்மையிலேயே திராவிடம் என்பது ஒரு நாடும் கிடையாது, ஒரு மொழியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வரலாறுல எதுலேயுமே இல்லை. நான்லாம் வரலாறு எம்ஏ வந்துட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ லிட்ரேச்சர் ரெண்டும் படித்தவன். வரலாறு எழுதும்போது எங்கள் இவர்கிட்ட சண்டை போட்டேன், பிரின்சிபால்கிட்ட. அரைச்சமாவே அரைச்சின்னு இருந்தா, கொடுத்ததையே கொடுங்க, அதான் போன வருஷம் படித்தவன் தான் இந்த வருஷம் சொல்லி கொடுத்துருவானே, அப்புறம் என்ன நீங்கள் எம்ஏ அவனை பட்டதாரி ஆக்குறது அப்படின்னு நான் அப்போவே எடுத்து பேசுவேன். என்ன செய்ய சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், சிலபஸை மட்டும் மாற்றுங்க. எப்படி சிலபஸை மாற்றுங்க, இருக்குது எல்லாமே. நம்ம லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அடுக்கி எடுக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பண்ணாதபடிக்கு அதையே ஒரே விஷயத்தை அளந்து விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி அப்போவே நான் சண்டை வலிப்பேன். வைஸ் சான்சலர் வரைக்கும் போச்சு. நான் அது பற்றில என்ன பண்ணுவான், கடைசியாக என்ன பண்ணுவான், வெளியே போடான்ருவான். இந்தா நீ ரொம்ப அதிக பிரச்சனைங்க, நல்லா படிச்சுட்ட, இனிமேல் உனக்கு யாரும் தேவையில்லை, இந்தா எடுத்து போவான்னு கொடுத்துருவான். முடிஞ்சு அதை பண்ணுவான். ஆனால் எங்கள் வீசி அப்படி பண்ணல. என்னதாண்டா பண்ணணுன்ற, உன்னால் நான் வேலை விட்டு போக முடியாதுடா அப்படின்லாம் என் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு. அதனால் நான் சொன்னேன், ஐயா ஒன்றும் இல்லை, எனக்கு மட்டும் அனுமதி கொடுங்க, நான் வந்துட்டு அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இருந்தாங்க, இதை நான் படிக்கணும், அனுமதி கொடுங்க. அதில் இருக்கிறத நான் எழுதணும், நீங்கள் அதை வந்துட்டு ஒத்துக்கணும். உங்கள் இஷ்டத்துலாம் எழுதினா ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் உண்மையை தான் எழுதியிருப்பீங்க, அதுக்கு அங்கே ஒத்துக்காது டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் அதை ஒத்துக்கணும், நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணணும்.
அப்புறம் குளோபல் ஹிஸ்ட்ரி படிக்கணும். எப்படி கொஞ்சம் விட்டா தலைக்கு மேலே ஏறுறது. அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா படிக்கணும் அப்படின்ன பிறகு அவர் மடங்கிட்டாருன்னு தெரிஞ்சு குளோபல் ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஒலிடா என்னத்தையாச்சும் செஞ்சு ஒலிடா அப்படின்னு விட்டார் எங்கள் ஆசிரியர். எப்படிங்க? நேராக போனேன், புஸ்தகங்களை கொண்டு வந்து ஃபுல்லாக படித்தேன். 618 பக்கங்கள் கொண்ட ஒரு தீசிஸ் நான் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ நீங்கள் போய் இதில் பார்க்கலாம், நான் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ செய்திகள் அதில் இருக்குது. நான் இன்றைக்கி பல உலக வரலாறுகளை பற்றி எல்லாம் பேசுகிறேனே, அது வந்துட்டு இப்போ புதுசாக போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால இல்லை. நான் அன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் எழுதினேன் பாருங்கள், அது இன்றைக்கி நிற்கிது. எனக்கு ரொம்ப நல்ல பேர், எனக்கு ரொம்ப பேர். அவ்வளோ இன்றைக்கும் இப்போ நிறைய பேராசிரியர்கள் என்னை கூப்பிடுவாங்க சில விஷயங்கள் கேட்குறதுக்கு. நான் சிறப்பு தமிழ் படித்தவன்றதுனால அதெல்லாம் படித்ததனுடைய விளைவு தான் ஏன் இன்றைக்கி திருவருட்பா வந்துட்டு என்னது அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது. இல்லாட்டா முடியாதுங்க. நானும் சோத்தை தின்னுபிட்டு நேரத்தை ஓட்டியிருப்பேன். இல்லை, என்னால் சும்மாவே கொஞ்சம் நேரத்தை ஓட்ட முடியாது. அதுக்கு ஒரு காரியம் இருக்கணும். அதுக்கு தான் நான் நேரத்தை செலவு செய்யணும். விரயப்படுத்தக்கூடாது, செலவு செய்யணும். தேவையானவற்றுக்கு செஞ்சுருந்தால் அது செலவு, தேவையில்லாமல் செஞ்சால் அது விரயம். என்னால் அது ஏற்றுக்க முடியாது. போயிடும், வராது. அதனால நான் விடுறதில்லை. எனக்கு அது கொண்டு வந்து இந்த நூல்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நம்ம மதிக்கவே இல்லையா. இதெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரசு பள்ளியில் போய் படித்தா மட்டும்தான் தெரியும், இல்லாட்டா வராது. அரசு பள்ளியில் தான் நீங்கள் படிக்கணும். மற்றதெல்லாம் எவனோ குரூப்பில் இருந்து போட்ட புஸ்தகத்தை கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த புஸ்தகம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த புஸ்தகம் சொல்லிட்டு இவனுக்கு வந்துட்டு இது வாங்கிட்டு வித்துருவானுங்க. அது அந்த பிள்ளைங்க எழுதும், பாவம் கஷ்டப்பட்டு. அது எழுதுனதுனால பாஸ் ஆகிடும். அறிவு ஏறுமான அனுபவமும் அறிவும் ஏறாது. அதான் இன்றைக்கி எல்லாம் படித்தவெல்லாம் படித்து தான் இருக்கிறோம். ஏதாவது படித்தபடி நடக்கிறதுக்கு எதுக்காச்சும் வழி இருக்குதானா? இல்லைங்கய்யா. அதனால தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய பெருமை, எப்பா நல்ல காலம்டா, எப்பா நம்ம அப்போவே பிறந்தோம். இல்லைன்னா முடியுமாங்க? இன்றைக்கெலாம் முடியுமாங்க? கல்வியை வந்துட்டு அயோக்கியத்தனமாக பண்ணுறாங்கங்க. அரசாங்கமும் சில டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுதுங்க. இதெல்லாம் தூக்கி கோர்ட்டில் வைப்பேன்றதுனால தான் என் மேலே எவனும் கேஸ் போட மாட்டேன்றான். போடுங்களேன்டான்றேன். நான் தான் கண்ணா புண்ணான்னு திட்டுறேன்ல, அதே சாட்சி நேரவே நான் சொல்கிறேன், என்னை கைது பண்ணுங்க, என் மேலே வழக்கு தொடுங்கன்னு சொல்கிறேன். பண்ண மாட்டேன்றான். என்ன தெரியுங்களா, இவன் லேஸ் பட்டவன் இல்லை, இவன் சில்மிஷம் பிடிச்சவன், வாயில் பேசினதோடு விட்டுறலாம். அங்கே வந்தால் ரிட்டர்னில் கொடுப்பேன், தேதி வாரியாக கொடுப்பேன். யார் யார் என்ன பண்ணாங்களோ அத்தனை தேதி வாரியாக கொடுப்பேன். என்ன நடக்கும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்கிட்டலாம் என்னை மிரட்டலாம் முடியாது. மிரட்டுறதுக்குள்ளே அவனை காலி பண்ணிடுவேன். நான் ரொம்ப நல்லவன், கொடுமையானவன். ஆமாம், இதிலெல்லாம் மிரட்டுறதோ ஒரு விதமாக மிகைப்படுத்தி சொல்கிறதோ இல்லை. உண்மை அதுதான். மரியாதையாக நான் விட்டா சொறி நாய் மாதிரி போயிடுவேன், இல்லைன்னா வெறி நாய் மாதிரி பாஞ்சிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனே சொல்லுவாங்க, என்னடா மார்க்கெட்டில் தகராறு, வைத்தியருக்குள்ள தகராறு, அங்கே போவாதரா, உன்னையும் அடிப்பாண்டாவன். ஏன் தெரியுங்களா? 10 பேர் ஆச்சாலும் ஒரே கேஸ் தான். எப்படி இந்த நியாயமெல்லாம் பேசுவேன், நாட்டு பஞ்சாயத்து மாதிரிலாம் பண்ணுவேன். எல்லாம் விட்டையா. என்றைக்கு அருட்பாவில் கையை வச்சோமோ, திருவருட்பாவில் கையை வச்சோமோ, என்றைக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் நம்ம உடம்புல இருந்து ஏற ஆரம்பிச்சிருச்சோ விட்டுட்டையா. ஆனால் கவலையாக இருக்குதுயா. நான் இன்னும் எனக்கு 75 வயசு. நான் எப்போ சாக போகிறேன்னு யாருக்காவது தெரியுமா? தள்ளாமைங்கிறது வருது. அகத்தியர் சொல்கிறாரு, ஒரு சயின்டிஸ்டும் சொல்கிறாரு, மரணத்தின் தொடக்கம் காலில் அப்படின்னு சொல்கிறார். கால் கெட்டால் மரணம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. கால் கெட்டால் மரணம்னு பொருளை பிரித்து பார்த்தா கால் என்பது சுவாசம். எவ்வளோ பெரிய அர்த்தம் பார்த்தீங்களா? கால் என்பது சுவாசம், அது கெட்டா மரணம்.
இன்னொரு இடத்துல கால், நடக்கக்கூடிய கால் உறுப்பு, அதில் கேடு வந்தாலும் மரணத்தின் அறிகுறி. இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் சயின்ஸ். நாங்கள் வந்துட்டு அனாட்டமிலையும் சயின்டிஸ்ட், அதே மைக்ரோபயாலஜி எல்லாத்துலேயும் இப்போ உலகம் முழுக்க என்ன கூப்பிடுறாங்க, பேச கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் மைக்ரோபயாலஜி, அனாட்டமி, பெத்தாலஜி, பிசியாலஜி எல்லாத்துலேயும் அங்கே போய் நீங்கள் வந்துட்டு பாடம் நடத்தணும். அதை நடத்துறதுக்கு ஒரு இயற்கையான அறிவு வேணும்னா திருமந்திரமும் திருவாசகமும் திருவருட்பமும் வேணும். அதுக்கு பக்கபலம் உறுதியாக நிற்கிற ஒன்று உண்டுன்னா அதன் திருக்குறள். எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, நம்ம ஏன் இன்னும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளாம் ஜாலியாக இருக்க வேண்டாமா? எவ்வளோ விஷயத்தை நம்ம வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு இது வைக்க வேண்டாமா, டிஸ்கஸ் வைக்க வேண்டாமா? இல்லை, எவ்வளோ விஷயம் நம்ம விளங்கிக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், பிள்ளைங்களை கூப்பிடுங்க. பெரியவங்கெல்லாம் கதை அடித்து பேசுனது போதும், பிள்ளைங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு எடுத்து வைக்கலாம். அவங்க அதை யோசிப்பாங்க. நாளைய உலகம் வேறு உலகமாக இருக்கும். கேட்க மாட்டேன்றாங்கய்யா, கேட்க. நான் தயாராக இருக்கிறேன், இதுலேயே நான் மூச்சை விடவும் தயாராக இருக்கிறேன். பயன்படுத்துங்களேன். எப்போ பயன்படுத்துறது? காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள்ளும், அதுதானே சொன்னா. இல்லையே, நடக்கலையே. அதனால தான் இங்கே கூப்பிட்டாங்கன்னு ஒன்று. சரி, நான் ஒன்றுமே சொல்லலை. நான் ஐயா, நான் எதனா இங்கே வந்து பேசணும்னு சொன்னதுக்கு நான் எதனா சொன்னேன்னு ஐயா? நேரம் இருக்காது, அது எதுவும் சொல்லலை. நான் வர்றேன், எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நான் வரணும், இங்கே வந்து சாப்பிடணும்னு ஆசை. எனக்கு அவ்வளோ இப்படி நான் சோத்து பிரியேன். என்னை வேலை வாங்கணும், என்னை மடக்கணுன்னா சோறு போட்டால் போதும். நீங்கள் என்ன துரோகம் பண்ணாலும் விட்டுருவேன், சோறு போட்டார் வருப்பா அப்படின்றேன். இன்றைக்கும் அதான் நடக்குது. எங்கள் செக்ரட்டரி, எங்கள் மேனேஜர்லாம், நீங்கள் எல்லாம் சார் தான் சார், அறிவுன்னு ஒன்று இருக்குது, அது உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கூட பயன்படுத்த மாட்டேன்றீங்க அப்படின்னு வேணும்னு. நான் வந்துட்டு ரொம்ப திமிர் பிடிச்சோன்னா அது அறிவில் அதிகமாக இருக்குதுன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம வாழணும். இந்த மாதிரி வாய்ப்புகள் எப்போ கிடைக்க போகுது இல்லை தெரியாது, இறைவன் நாட்டம். ஆனால் நான் மனசார நினச்சேங்க, இவங்க கூப்பிட்ற நேரத்தை நம்ம பயன்படுத்தணும், நம்ம இங்கே வந்து பேசணும். பாடல்களை பேசி விளக்கம் சொல்கிறத விட அது வாத்திமார்கள் செய்கிற வேலை. நம்ம வந்துட்டு கருத்து ஆழமிக்க வாழ்க்கையை பேசணும், அதை எடுத்து வைக்கணும், அதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஐயா, ரொம்ப அக்கறையோட கவலையுள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க ஐயா. சினிமாவை பார்த்துட்டு தான் ஐயா மக்கள் வந்துட்டு உலக மக்கள்லாம் நாசமாக போகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சினிமாவையே காரணமாக காட்டிகிட்டு இல்லை. பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க இருக்குது உலகத்தில், நல்ல பெற்றோர் இருக்காங்க, நல்ல சுற்றம் சூழல் எல்லாம் இருக்குது. நல்லது மட்டுமே நம்ம வந்துட்டு ஈடுபடணும்னு அடிப்படையிலேயே நினைக்கக்கூடிய குழந்தைங்க இருக்குதுங்க. நான்லாம் ரொம்ப உரிமை மாடே அப்படின்னு குரலை விட்டுனா தாத்தான்னு வரால. ஏன் அது ஒரு பெரிய சக்தியா? அப்போ அந்த அப்படி தான் பிள்ளைங்களோட அக்கறையோட ஒரு இன்வால்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொன்னா பாருங்க, ஈடுபாடோட அவங்களுக்கு நீங்கள் எடுத்து வைங்க ஐயா, அது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி நீங்கள் இன்னொரு முறை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து, அதாவது கொஞ்சம் அக்கறையுள்ள ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்துட்டு, வேடிக்கை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இல்லாமல் அக்கறையுள்ள பெற்றோரை பார்த்தா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும் ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம். 25 விழுக்காடுக்கு கணிக்க முடியாதா? அப்படி கணிச்சு கொஞ்சம் பிள்ளைங்களை பல பள்ளிக்கூடத்தில் இருந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சா, அன்றைக்கி என்ன கூப்பிடுங்கய்யா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். அவருக்கு நேரம் இருக்குமா இருக்காதான் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை, அவருக்கு நேரம் இருக்குது வருவார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு என்னை கூப்பிடலாம். இதை இப்படிலாம் நடக்கணுன்றது எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் கூடவே இருந்துருவேன். அப்துல் கலாம் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி வாழ்ந்துட்டேங்க, இன்றைக்கும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா நான் ரொம்ப முரண்டெல்லாம் பிடிப்பேன். என்ன நல்லவன் நினைக்காதீங்க,
ரொம்ப விரும்பலாம் நான் பண்ணுவேன். பசங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னா அப்படியே அடங்கிடுவேன், பிள்ளைங்க கூட வந்து உட்காந்துக்குவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தி, அதை வெளிப்படுத்தும் விதமெல்லாம் பிள்ளைங்க கிட்ட இருக்குதுயா. ஒரு பிள்ளை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படி அப்படியே பரவி அவங்க பெற்றோர் வரைக்கும் போய் அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் தெரியுமா? நம்ம பிள்ளை இந்த சப்ஜெக்ட் பேசுதே அப்படின்றத பெற்றோருக்கு அவ்வளோ. அப்படி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு முறை ஒன்று ஒன்று கொடுக்கணும். அப்போ தப்பு பண்ணுறது யாரு? நம்ம தான்யா அதை நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முடியுமா? முடியும். நாட்கள் நம்ம கையில் நிறைய இருக்குது. நம்ம என்ன ஆக போனோம் ஏதாக போனலாம் தெரியாது. நெகட்டிவாக நினைக்க வேணாம், பாசிட்டிவாக நினைங்க. அடுத்த மாதம் இதில் இது நடத்தணும் அப்படின்னு கொண்டு வாங்க. திட்டமிடல் தான். நீங்கள் திட்டமிட்டாச்சுன்னா நடக்கும். பார்த்துக்கிறவன் அவன். அதான் அப்படி பண்ணுவோம். ரொம்ப மணி 6:45, எனக்கு 7 மணி கொடுத்தாங்க. அந்த ஒரு இடத்துல ஐயா வந்து அந்த பாட்டை அப்படி தொட்டு விட்டுட்டேன். கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காகிதம், விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, குலக்கருது மலை மாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும், அதை துலக்கமுற உண்ணுவனோ, தொண்டை விக்கி கொழுமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிகிறேன். எவ்வளோ பெரிய அடக்கம் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய ஞானிங்க, நமக்கு வழிகாட்ட வந்த பொறுப்புள்ளவருங்க. அவர் சொல்றாரு, கலக்கமர பொது நடம்னான் கண்டு கொண்ட தருணம். அப்போ கூட கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுற பழுத்திடுமோ அப்போடு நான் புரிஞ்சு நடந்துக்கணும், வெம்பி உதிர்ந்திடுமோ அது பாதிலேயே அம்போன்னு போயிடுமோ, வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, கொலக்கருது மலை மலம் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை, கொலக்கருது மலை மாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும், அதை துலக்கமுற உண்ணுவனோ, தொண்டை விக்கி கொழுமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அவனுக்கு தாண்டா தெரியும். குதிக்காதே, எல்லாம் கடந்தான் நினைக்காதே. இன்னும் நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலை. ஒரு அடி எடுத்திருந்தா தான் அடுத்த அடி வைப்போமே, நம்ம தயாராகிடுவோமே. இல்லையே, நம்ம அவ்வளோ வீக்குக்கு காரணம் என்ன? திமிரு. அவர் அந்த இது வந்துச்சு பாருங்க, அதை அப்போதான் சொல்லி முடிச்சிடறேன். அதையும் திருமாவளவன் கருணாநிதியை பற்றி பேசுகிறார். இவர் வந்துட்டு பெரியார் கழகத்துக்கு இதுக்கு அவர் இல்லை, வீரமணி இல்லை, சுப வீரபாண்டியன். அவர் என்ன சொன்னார்? டாக்டர், நான் காலையிலேருந்து பார்க்குறேன், நீங்கள் தான் இதுவே நடத்து மாநாடு, நீங்கள் தான் காலையில் நம்மளோட சைவத்தை பற்றி அந்த பாட்டாக பிரித்து கொடுத்தீங்க. இப்போ வைணவத்தில் ஒரு பெரும் கேள்வியை, என் வயசுக்கு ஏற்பட்ட கேள்விக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க டாக்டர்னு கேட்டார் சிவவீர பாண்டியன். நான் சொன்னேன், நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி விட்டுட்டேன். அவர் என்ன கேட்டாருன்னு கேட்டிங்கன்னா, கடன் கொண்டார் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லி இந்த கம்பன் கழகத்தில் உள்ளவங்களாம் மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, நானும் இந்த ராமாயணத்தை எல்லா காண்டத்தையும் புரட்டி பார்த்துட்டேன், எங்கேயுமே இந்த பாட்டை காணும். உங்களுக்கு யாருக்காவது இந்த சபையில் உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இல்லை, இதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இது திருவிக்கா எழுதிய ஒரு சொற்றொடர் அப்படின்னார்.
திருவிக்கா எழுதிய சொற்றொடர் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், வேற என்னால் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியல, கையை தூக்கிட்டேன். டாக்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாரு சுபவி. இல்லைங்க பேராசிரியர் தப்பாக சொல்கிறாருங்க, அவர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய அரங்கத்தில் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் அதான் உண்மைன்ட்டு போவீங்க. அது அல்லையா உண்மை, அது ஒரு சொற்றொடரே இல்லை, அது ஒரு சொற்றொடரே இல்லை. அப்போ அது ஒரு பாடல்யா. என்ன அப்படி சொல்கிறீங்க, பாடலுங்கிறீங்க? அப்போ தான் சொன்னேன், விடம் கொண்ட மீனை போலும் வெண் தளல் மெழுகு போலும், படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும், திடம் கொண்ட ராமபானம் செருக்களை தூற்ற பொழுது கடன் கொண்டார் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன்ற பாடல். இது விவேக சிந்தாமணியில் வரக்கூடிய ஒரு தனிப்பாடல். விவேக சிந்தாமணியே தனிப்பாட்டு தான் திரட்டுது, அதில் ஒரு தனிப்பாடல் இது. எவ்வளோ அருமையான பாடல் தெரியுங்களா? எவ்வளவோ பிராணிகள் விஷம் சாப்பிடுது, சாகுது. ஆனால் இவர் ஓமான ஓமையும் எதை வைக்கிறாருன்னா, விடம் கொண்ட மீனை போலும்னார். எல்லாம் சாகுது உண்மைதான், அந்த மீன் மட்டும் அந்தரத்தில் வாழுது. புரியுதுங்களா? அந்த அந்தரத்தில் வாழக்கூடிய அந்த தண்ணியில் நீங்கள் ஒரு யூரியா மூட்டையை அலசுங்களேன், எல்லா மீனும் அப்படியே மேலே வந்து துடிக்கும், அந்த நீர் மட்டத்துக்கு மேலே வந்து துடிக்கும். நீர் மட்டும்தான் மட்டம் என்ற சொல்லுக்கு உரியது. புரியுதுங்களா? நீர் மட்டத்துக்கு மேலே வந்து துடிச்சு அப்படியே கரையில் ஒதுங்கி செத்துடும். அதை சொல்கிறாரு, விடம் கொண்ட மீனை போலும், விஷத்தை சாப்பிட்ட மீன் எப்படியோ அப்படியே வெண் தளல் மெழுகு போலும். நெருப்பில் நீ எதை போட்டாலும் எரிஞ்சிடும், ஆனால் மெழுகை எடுத்துகிட்டு போனீங்க கிட்ட போகும்போதே உருகிடும் இல்லை? அதை போல படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும். படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பினுடைய வாயில தேரை மாட்டிடுச்சுன்னா இது பிடிச்சிடும். முன்காலும் தலையும் இவர் வாயில மாட்டிக்கும். யார் வாயில? பாம்பு வாயில மாட்டிக்கும். இவர் என்ன பண்ணுவார், இப்படி இருந்ததுல காலு டப்புன்னு கீழே வளைச்சி உதைப்பார் பின்பக்கம். எதுக்கு உதைக்கிறாரு? தப்பிக்கிறதுக்கு. இவர் தப்பிக்கிறதுனுடைய விளைவு பாம்போட பல்லு வந்துட்டு இப்படி இருக்கும். இது இப்படி உதைச்சதுனால இவர் உள்ள போவார். பாம்போட வாய்க்கு உள்ளதான் போகும் ஒழிய வாயை விட்டு வெளியில வராது. அப்போ தப்பிக்க எடுக்கும் முயற்சியினுடைய விளைவு தன்னை விரைவாக இரையாக்குகிறது. எப்படி வைக்கிறான் பாருங்க பாட்டை. விடம் கொண்ட மீனை போலும் வெண் தளல் மெழுகு போலும், படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும், திடம் கொண்ட ராமபானம். ராமன் விடக்கூடிய பானம் இருக்க, இது போய் அங்கே தைக்க வேணாமா, அவன் வந்து குத்திக்க வேணாம். எப்படி ஓமான உண்மையை வைக்கிறான் பாருங்க கவிங்க. படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய போய் தேரை போலும், திடம் கொண்ட ராமபானம் செருக்களை துட்ட பொழுது அங்கே கொண்டு வைக்கிறான். கடன் கொண்டார் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன். செருக்கு அப்படின்னா ஆணவம் போர்க்களத்தில் இருக்க அதன் மீது தைத்த பொழுது என்பது பொருள். செருக்கள துற்ற பொழுது, செருக்கு என்பது ஆணவம். அது எங்க இருந்தா? போர்க்களத்தில் இருந்ததாம். அதன் மீது இந்த இது தைத்த பொழுது. எப்படி கடன் கொண்டான் நெஞ்சம் போலே அங்கதான் வைக்கிறான். யார? ராவணனை. கடன் கொண்டான் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன். வேந்தனா சொல்லியாச்சு, ராவணன். அதுக்கு அந்த கடனுக்கு விளக்கம் தராங்க. கடன் சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? அதானே நினைப்போம். அதுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி எல்லாம் நினைப்போம். இது அது இல்லை. பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடன், பிள்ளைகள் பெற்றோருக்கு கடன், உடன் பிறந்தோருக்கு கடன், உற்றார் உறவினருக்கு கடன், அண்டை வீட்டாருக்கு கடன், வீதிக்கு கடன், நகருக்கு கடன். எப்படிங்க இவ்வளோ இருக்குதான் நம்மளுக்கு கடன். அதுக்கு வீதிக்கு கடன்றதை மட்டும் அவங்க தனியாக பிராக்கெட்டில் போட்டு சொல்கிறாங்க. என்னவா, இப்போ நீங்களும் நானும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி ரோட்டில் நின்று டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால்,
மும்மொழி அவசியமா இருமொழி அவசியமா? எப்படி நம்ம 2 பேருக்கும் டிஸ்கஷன் நடக்குது. அந்த நேரத்தில் எங்கேயோ வெளியூரில் வந்து இந்த அம்மா வராங்க. ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து, ஐயா இந்த முகவரி எங்கே இருக்குதுயா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முகவரி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும்ல. நாங்கள் 2 பேருமே சொல்லலை, மேதாவிங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் அப்பேற்பட்ட விஷயம். நான் என்ன பண்ணுறேன், அப்படி கையை காட்டியது அந்த அம்மா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அவங்கள காட்டி விட்றேன். அதனால இது சொர்க்கத்துக்கு போகுது. எப்படி? இவன் மொத்தமும் நரகத்துக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துல அவன் கடன்காரன் ஆகிறான். வீதியில் கடன். அட்ரஸ் தெரியாத ஒரு அம்மா வந்தால் அவளுக்கு நீங்கள் வந்துட்டு அட்ரஸை சொல்லியிருந்தீங்கன்னா, வீதியில் கடனில் இருந்து கடமையை நிறைவேற்றினீர். கடமையை நிறைவேற்றாததுனால் நீங்கள் கடன்காரன் ஆனீர். எப்படிங்க? எங்கே கொண்டு போய் எப்படி வைக்க, நம்மளை எப்படிலாம் சிந்திக்க வைக்கிறாங்க பாருங்க. அதுக்கு தான் போங்க, உள்ள நுழைங்க, பாருங்க, செய்திகளை பாருங்க. அவ்வளோ விஷயம் புரியாமல் இருக்கும், அப்புறமா தான் தெரியும். அப்பா அப்படியா, அப்படி வச்சிருக்கான். அதில் அதையெல்லாம் நான் அன்னைக்கு எடுத்து பேசினேன். சுபவி வந்துட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறேன் டாக்டர். அது அப்போ கூட என் வாய்ஸ் மேலே, அது உங்கள் தப்பு இல்லைங்க, அது உங்கள் தலைவர் தப்பு. எப்படி? யாரு அவருடைய தலைவர்? யாரு? பெரியார். அவர் தான் சொல்லிட்டாரா, எனக்கு அறிவாளி வேணாம், எனக்கு முட்டாள் தான் வேணும்னாரு. நீ முட்டாள் கூட இருக்கிற இரு. எப்படி? முட்டாள் தான் வேணும்னு அவர் தான் சொன்னார், பெரியார் தான் சொன்னார். எனக்கு அறிஞர்கள் வேண்டாம், எனக்கு முட்டாள் தான் வேணும். நீங்களும் முட்டாளுங்க இருங்க. நான் அந்த நேரத்தை எடுத்து விடைச்சி பேசினேன், எல்லாரும் கைத்தட்டுறதுக்காக வேண்டி. எதுக்காக சொல்ல பாருன்னா, இப்படியெல்லாம் செய்திகள் அந்த ஓமைப்படுத்தி பேசக்கூடியதில் கிடைக்கக்கூடிய செய்திகள் இருக்க, அதையெல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கும்போது அவங்க ஒரு நல்ல சூழ்நிலையில் அதை அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படி வரணும். எனக்கு எதை எடுத்து படித்தாலும் எனக்கு இப்படி தனியாக தோணும். என்னை வந்துட்டு ஸ்ரீராம நவமிக்கு என்னை பேச கூப்பிடுவாங்க. ஸ்ரீராம நவமிக்கு என்னை பேச கூப்பிட்டா ராமாயணத்தை பேசுவேன். வேறு சில நேரங்களில் வந்துட்டு மகாபாரதம் பேசுவேன். அதில் எல்லா இதையும் நான் படிச்சிருக்கேன். அதனால் தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற அவமானத்தை எடுத்து வைப்பேன். நடக்குது. ஆக இதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்து எதுன்னு சொன்னாக்க திருவருட்பா. அந்த திருவருட்பாவை நமக்கு கொடுத்தது யாருன்னு சொன்னால் திருவருட் பிரகாச வள்ளலார். அவர் பாட்டில் தான் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, இல்லை இல்லையே. அவர் கவலை கொண்டார், அக்கறை கொண்டார். இது எல்லாருக்கும் நம்ம எடுத்து வைக்கணும்னு அழகாக எடுத்து வச்சார். இல்லைன்னா அன்னைக்கு வந்துட்டு திருட்டு பயலாவும் ரவுடி பையன் எல்லாரும் என்ன அப்படி பேசுவாங்க. அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வாங்கையான்னு கூப்பிட்டு வச்சு எனக்கு சோறு பரிமாறுறாங்களே, சொல்லுங்க. இல்லை, அதுதான் திருவருட்பா தான் அதற்கு காரணம். ஒரு நேரத்தில் என்னை பார்த்து பயந்து ஒதுங்கினாங்கய்யா. அவன் வரான் சண்டாளன், எனக்கு நல்ல பேர் அதெல்லாம், சண்டாளன் எனக்கு பேர். சண்டாளன் வராண்டி அப்படின்னு சொல்லுவோம், ஒதுங்கி நிற்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி நான் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அப்படியே நம்ம பெரிய இதை சால்வை சாப்பிட்ட மாதிரி, கிரீடம் வச்ச மாதிரி. அப்படி இப்போ தான் தெரியுது காரி துப்புன அவங்க எல்லாரும் நம்மளேன்றது. ஆனால் அதையெல்லாம் தெளிவுபடுத்தணும். அதை தெளிவுபடுத்துறதுக்காச்சும் ஒரு திருவருட்பா தேவைப்பட்டுச்சு இல்லை. அதனால் நான் எல்லா வகையிலையுமே நான் எதுலெல்லாம் இன்றைக்கி உலக அளவில் நிற்கிறேன். இன்றைக்கி நான் இதில் இட்டாலியில் போய் ஃப்ளைட்டில் இறங்கிட்டேன்னு சொன்னால் இராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் வந்து நின்று என்னை மரியாதை பண்ணி வண்டியில், பெரிய வண்டி எனக்கு கூட்டிகிட்டு போகிற வண்டி, முன்னாலே பிள்ளையாலையும் வண்டி என்னை வந்து கூட்டிகிட்டு போக, ஒரு சயின்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண சயின்டிஸ்ட்டுக்கே இவ்வளோ மரியாதைங்க. இராணுவமே வந்து நம்மளை மதித்து கூட்டிகிட்டு போகுது. அன்றைக்கி அப்படி தான் மதித்து என்ன ஏர்போர்ட்டில் விட்டாங்க. அங்கேருந்து வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு
அந்த மாதிரி திருவருட்பா தான் காரணம். சன்மார்க்கத்தினுடைய ஈடுபாடுகள் தான் மக்களை என் கூட இருந்து ஈடுபட வச்சது. அதனால் நம்ம அதை தொடரணும், இதை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் எல்லாம் உட்காந்து சத்து விசாரம் பண்ணுங்கய்யா. ஐயா சொல்கிறாரு, எந்த தேவையாக இருந்தாலும் சத்து விசாரம் பண்ணு. சத்து விசாரம் பண்ணுனா உனக்கு விளக்கம் விடை கிடைக்கும். நீங்கள் உட்காந்து பேசுங்க. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் சொன்னார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பேசுங்க. ஆளுக்கால் அவங்கவுங்க கருத்துக்களை பரிமாறிக்குங்க. நீங்கள் ஒரு தேதியை குறிச்சிட்டு எனக்கு தகவல் சொன்னால் போதும், நான் உடையாந்துருவேன். அதனால் எனக்கு வருவாரா வரமாட்டாரா இந்த தேதி என்னை கேளுங்க. தேதி எங்கே வெளியூருக்கு போகாமல் உள்ளூரில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் மறுக்க மாட்டேன், வந்துடுவேன். வெளியூருக்கு போயிட்டு இருந்தால் தான் கஷ்டம். அப்படி இல்லாமல் வேறு எதுனா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னு சொன்னால் நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கணும். நான் அப்போ சொல்லுவேன் உங்கள்கிட்ட, நான் இத்தனை மணிக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வரேன்னு சொல்லுவேன். பார்ப்போம், இறைவன் செயல். இவ்வளோ பேர் இருந்து பொறுமையாக, அதாவது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, அதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். தெரிவிச்சிட்டா போதாது, அது கேட்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை? விளையாட்டில் ஒரு நேரத்தை செலவு பண்ணுறதுன்னு சொன்னால் அது பெரிய விஷயம். நான் திட்டமிட்டேன், சொன்னாங்க, வந்துட்டேன், முடிஞ்சு. ஆனால் இவ்வளோ பேர் இந்த நேரத்தை செலவு பண்ணணுமே ஐயா, இவ்வளோ பேர் இந்த நேரத்தை செலவு பண்ணணுமே, சாதாரண விஷயமா அது இல்லை? ஆமாம், அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதனுடைய மகத்துவத்தை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணால் நடந்துடும். அதனால் விரைவில் இன்னொரு நாள் நம்ம சந்திப்போம், இறைவன் நாடினால் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எல்லாம் செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த பெரியவங்களாம் சும்மா அவங்க நாள் முடிஞ்சு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம தேய்க்கணும். ஆமாம், அவங்க தான் எடுத்து வைக்கணும். அவங்க முறையாக எடுத்து வைப்பாங்க. அவங்க எப்படி எடுத்து வைக்கணுன்ற பயிற்சி நம்ம கொடுக்கலாம். அதனால் என்னுடைய பயிற்சி, என்கிட்ட இருந்து பயிற்சி எடுக்கிற பிள்ளைங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட பின் வாங்கியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே இதாக ராதாகிருஷ்ணன், ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 87 பேர், 87 பேருக்கு எம்டி சீட்டு கொடுத்தார். சும்மா ஒன்றும் கொடுக்கல, பிள்ளைங்கள வச்சு எல்லாம் எக்ஸாம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுத்தார். அத்தனை பேருக்கும் கிடையாது, 87 பேருக்கும் கிடைச்சிது. இப்பவும் பிள்ளைங்க அவளோடு எதிர்பார்க்குறாங்க நம்ம எல்லாம் எடுத்து வைக்கிற விதம். அப்படி அதே மாதிரி அடுத்த முறை வரும்பொழுது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நோய் தொடர்பாக கேளுங்க. அதற்கான காரணம், அதை எப்படி ஈடுபடணும், அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நான் சொல்லித்தரேன். அதுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். சும்மா ஒரு வாழ்வியல் தேவைக்கும் ஒன்று இருக்கட்டுமே. ஏன்னா மலேசியாவில் நான் பேச போனேன்னா அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து உட்காருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க சமையல் பற்றி கேட்பாங்க, இந்த மாதிரி. அப்படி ஏதாவது ஒரு துறையிலிருந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். எல்லாரும் நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஒரு நாள் குறிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். வரும்போதே நமக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். வந்ததும் காய்கறி நறுக்கத்தான், சமைக்கிறது தான். ஆமாம், எல்லாம் உட்காந்து சமைச்சு சாப்பிடுவோம். எங்கள் சங்கத்தில் எல்லாம் அப்படி தான் பண்ணுறோம். அதனால் பார்ப்போம். அந்த நேரம் 7 மணி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பாக சொன்னாங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. அதனால் 7 மணியை கடந்துருச்சு பெரிய முள். அதனால் இப்போதைக்கே தற்காலிகமாக நம்ம இந்த சொற்பொழிவை நிறுத்தி கொண்டு வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் நம்ம பயன்படுத்தலாம். என்கிட்ட நீங்கள் உரிமையோடு கேட்கலாம். என்ன நினைப்பாரோ, எது நினைப்பாரோ, என்னாச்சுன்னு சொல்லிவிடுவாரோ, எதுவும் இல்லை. அப்படி இது பண்ணலாம். நம்ம எல்லாம் ஒன்று, அவ்வளோதான். கவலை நம்ம எல்லாருக்கும் பொது.